கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரட்சகரும் மெய்ப்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சாந்தியும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் தேவ ஜனமே உங்க அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. மத்தாயு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரு காலமும் உங்களை அறியேன் என்கிற வார்த்தையே தலைப்பாக எடுத்துக்கொண்டு ஆவியானவருடைய துணையோடு தியானித்து பேசப் போகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யாரை இப்படி சொல்லுகிறார் என்றால் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பிசாசு துரத்தினவர்களையும் தீர்க்க தரிசனம் வரைத்தவர்களையும் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபித்தவர்களையும். இதற்கு என்ன அர்த்தம் என்று நினைத்து பார்த்தீர்களா? 21 22 வசனம் சொல்லுகிறது 90% ஊழியரை குறித்துதான். யார் அந்த ஊழியர்கள் என்ற கள்ள போதகர்? வசனம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவருடைய தோலை போத்திக் கொண்டு வருவார்கள். அப்படி என்றால் பிசாசினாலே ஏவப்படுற ஊழியர்கள் பார்க்க நல்ல ஊழியக்காரன் மாதிரி தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். எப்படி என்றால் இன்றும் அன்று என்றும் சரி கர்த்தரோடு செஞ்சரித்து ஜெபித்து ஊழியம் செய்த மிஷனரிமார்கள், சுவிசேஷகர் உண்மையாக ஊழியம் செய்து அநேக ஆத்மகளை கர்த்தருக்குள் வழி நடத்தினார்கள். அந்த அபிஷேகம் உள்ளவர்கள் எங்கே கூட்டம் நடத்தினாலும் திரளான கூட்டம் நடக்கும். இதையெல்லாம் பார்த்த சில கள்ள போதகர் நாமும் அப்படி பெரியால் ஆகலாம் என்று நினைத்து நூதனமான கள்ள உபதேசங்களை உருவாக்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னது போல தந்திரமாய் அந்த போதனையை நுழைய பண்ணி அழைப்பில்லாத ஆத்மகளை சுயலாபத்துக்காக தன்வசமாக்கி கொள்கிறார்கள். ஒரு நூதனமான உபதேசம் உண்டாக்கினால் அந்த உபதேசத்துக்கு அவன் முதலானவன் இருப்பான். அவன் கீழே எத்தனை பேர் வந்தாலும் அவனுக்கு தான் பெரிய போஸ்ட். அவர்களின் சிந்தை போல் சீக்கிரமாய் பெரிய போதகர் ஆகிவிடுவார்கள். இப்படி உருவானது தான் யெகோவா சாட்சிங்கிற சபை, ஒன்லி ஜீசஸ் இயேசு மாத்திரம் தான் பிதா இல்ல பரிசுத்த ஆவி இல்லைங்கிற ஒரு சபை, சியன் என்ற ஒரு சபை, அங்க பரிசுத்த ஆவின்ற ஒன்று இல்லவே இல்லைங்கிற சபை, இல்ல பவுல் நாட்கள் உண்டானதா சபை சொல்லி பவுல் என்கிற சபை, இப்படி கேத்தோலிக் சபைகள், இப்படி அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாதிரியான சபைகள். இப்படிப்பட்ட சபைகளும் ஜபம் செய்தாலும் பேய்கள் ஓடும், தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று தான் ஜபம் செய்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களை பார்த்து தேவன் நீங்கள் யார் என்றே தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார். அதனால பெந்தகோஸ்ட் என்றால் அது ஒரு நாள். அந்த நாளில் ஆவியானவர் உருவாக்கின சபைகள் தான் ஆவிக்குள்ள நடத்தப்பட்ட சபைகள். அதுதான் உண்மையான சபைகள். இதற்குள்ளும் எல்லாரும் சரியாக இருக்கிறாங்க என்று நான் சொல்ல மாட்டேன். சில பேர் அழைப்பில்லாத ஊழியத்துக்கு வந்து சுயத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள். நான் ஒரு காலமும் ஊழியரை குறை சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் ஊழியர் அல்ல, சுயலாபத்துக்காக நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் பேரை கெடுக்குவதற்காக யூதாஸ் காரியத் ஆவி கொன்றவர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்களை ஈஸியாக அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அந்த காலம்தான் நாம் இருக்கிறோம். இது காலம்தான் கடைசி காலம். வசனம் சொல்லுகிறது பிதாவை எங்கு தொழுது கொள்ளலாம். ஆனால் சுயத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் சர்ச்சில் தான் தொழுது கொள்ளணும் என்றும் சர்ச்சுக்காக ஊழியம் செய்வார்கள். சிலர் நம்ம ஹிருதயம் தான் தேவன் தங்கும் ஆலயம், அவருக்கு மனுஷன் கையினால கட்டப்பட்ட எந்த கட்டடத்தில் இருப்பதில்லை. அதனால ஆதி சபை என்கிற வீட்டுல தான் ஊழியம் செய்தார்கள். அதனால வீட்டுல தான் இயேசு கிறிஸ்து இறங்குவார்கள் என்று சொல்லி வீட்டுக்காக ஊழியம் செய்வார்கள். இப்போ இவங்க இருவர்களும் ஒன்றே தான். அவர் சர்ச்சு கட்டடத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள், இவர்கள் வீடு என்ற கட்டடத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். இவை 2 பேரும் விட்டு விலகுங்கள். தேவனை பார்த்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களை பின்தொடருங்கள். அது சபையோ கட்டடமோ வீடோ அது எதுவா இருக்கட்டும், அது தேவையில்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறானா அதை சிந்தித்து கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர் தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள், பேய்களை ஓட்டுவார்கள், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார். அதனால இந்த மாதிரி சபை இருக்கிறவர்களே கொஞ்சம் மனமாறுங்க. நீங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்த்து போகாதீர்கள். என் தேவன் முகத்தை பார்க்க மாட்டார், உள்ளத்தை பார்ப்பார். அதனால ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின ஊழியரோடு பின்பற்றுங்கள். கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நீங்க மனுஷ முகத்தை பார்க்காதீர்கள். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ ஹிருதயத்தை பார்ப்பார். உன் வழிகள் அவர் வழிகள் அல்ல, உன் சிந்தை அவர் சிந்தைகள் அல்ல. அவர் சிந்தை ஆவிக்குரிய சிந்தை, அது நன்மையான சிந்தை. அந்த சிந்தையை தேடுங்கள், பழகிக் கொள்ளுங்கள். இதை யாரோ குறை சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். தேவன் ஜன கவனமா இருப்பதற்காக